திருமந்திரம் பாடல் எண் 886. தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்னும் அப்படிங்கிறது. தேவர்கள் என்றால் யார் அப்படின்னு எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம புராணத்தில் நிறையா படிச்சிருப்போம். தேவர்களுக்கு என்று ஒரு உலகம் இருக்குது, அங்கே வந்து பார்த்தோம்னா எல்லாம் சுகபோகங்களை மட்டுமே அனுபவித்து கொண்டு இருப்பார்கள் அப்படிலாம் நிறைய பார்த்துருப்போம். ஏன்னா எல்லாருமே அப்படி தான், ஒரு ராஜாக்கள் மாதிரி உடை அணிந்து கொண்டு இல்லையா, என்னென்னலாம் சுகங்கள் இருக்கின்றதோ அவ்வளத்தையும் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். இது போல தான் நம்மளுடைய புராண கதைகள்லாம் காப்பாங்க. அதே நேரத்தில் அவர்கள் அனைத்தையும் அத்தனை சுகபோகங்களை அனுபவித்து கொண்டிருந்தாலும் அவர்கள் பற்றற்ற நிலையில் இருப்பார்கள், துறவு நிலையில் இருப்பார்கள். அவர்கள் தான் தேவர்கள். இந்த இடத்துல இந்த தேவர்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராமதாஸோட சீடர். ராமதாஸ் யாருன்னா, நம்ம சிவாஜி சொல்லுவோம் இல்லையா, வீர சிவாஜின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வீர சிவாஜியுடைய குரு தான் ராமதாஸ். இந்த இடத்துல அவருடைய சீடர். ஏற்கனவே நம்ம இந்த வகுப்பில் இதை வச்சு ஒரு முறை சொல்லியிருக்கேன் இந்த கதையை. பட் இந்த இடத்துல இன்னும் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் புதியவர்கள் பலருக்கு கேட்டது போல் இருக்கும். அவருக்கு பல சீடர்கள் இருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சீடர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் நல்லா பட்டுடையாக அணிஞ்சிக்குவார், நகைகள் எல்லாத்தையும் போட்டுக்குவார். இந்த இடத்துல குரு வந்து கண்டுக்கவே மாட்டார். இந்த இடத்துல ராமதாஸ் கண்டுக்கவே மாட்டார். என்ன எப்போ பார்த்தாலும் சீடர்கள்லாம் கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். நம்மலாம் ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்கோம், செருப்பு கூட போடாமல் போகிறோம், இவனா நகையை போட்டுக்கிட்டு இதெல்லாம் பொச்சிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களும் பொறாமையாக இருக்கும். குருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. குருவே, என்ன இவர் உங்கள் பேரை கெடுத்துருவார் போல், ஊருக்குள்ளெல்லாம் நகை பட்டு பீதாம்பரம் நகைகளை அணிந்து கொண்டு இவர் வாட்டுக்கு சுற்றுறாரு, பேரா துறவின்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். குருவுக்கு வந்து தெரியும் அவர் ஏன் உடை அணிகின்றாருன்னு தெரியும், உங்கள் பொறாமப்படுறாங்கன்னு தெரியும். அவர் என்ன சொல்லுவார், உடனே அந்த சீடரை கூப்பிடுவார். கூப்பிட்டு என்ன பண்ணுவார், நீ உன்னுடைய உடைகள் நகைகள் எல்லாத்தையும் கலட்டி கீழே வச்சுட்டு வெறும் லங்கோடு மட்டும் அணிந்து கொண்டு ரோட்டில் போய் உட்காந்துக்கோ அப்படின்னு. ரோட்டில் போய் உட்காந்துடுறாரு. உட்காந்து சிறிது நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஆஹா எவ்வளோ பெரிய துறவியுடைய சீடர் இவரே பெரிய துறவு நிலையில் இப்படி உடைகள்லாம் அணிஞ்சிட்டு தங்கத்தோடு மினுக்கு அறிவுரியாக இன்னைக்கு கோவணத்தோட நடு ரோட்டில் வந்து உட்காந்துருக்காரு, ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சேவகர்கள்கிட்ட சொல்கிறாங்க. சேவகர்கள் மந்திரிகிட்ட போய் சொல்கிறாங்க. மந்திரி அரசர்கிட்ட போய் சொல்கிறாரு. யார், சிவாஜிகிட்ட போய் சொல்கிறாரு. சிவாஜி ஏதோ பிரச்சனை போல் நம்முடைய குருவுடைய சீடர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு சிவாஜியே நேரம் அரசவையிலேருந்து வராரு. இந்த இடத்துல சிவாஜி ராஜா வர்றாருன்னா சும்மாவா, அவர் ரதம் வரும், பின்னாடி மந்திரி வருவார், ராணி வருவாங்க, சேனாதிபதி வருவாங்க, படை பரிவாரங்களோடு வராங்க. இந்த இடத்துல வரும்போது சும்மா வராங்க. இந்த இடத்துல ராஜா வந்தார்னா சும்மா வருவார். இந்த இடத்துல அவ்வளோ செல்வத்தோடு தான் வருவார். இந்த இடத்துல பார்த்தோன்னே என்ன பண்ணுறாரு, நீங்கள் எவ்வளோ பெரிய நீங்கள் குரு சீடர், நீங்கள் போய் எப்பயும் பட்டு பீதாம்பரத்தோடு இருப்பீங்களே, நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, புதிய உடைகள், இன்னும் அதிகமான தங்கத்தினால் செஞ்ச உடைகளையும் அதிகமான தங்கத்தையும் கொடுக்குறாரு. இந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு திருப்பி போய் ஆசிரமத்திலே போய் உட்காந்துக்கிறாரு அந்த இடத்துல சீடர். இந்த இடத்துல ஏன்னா ராஜா கட்டளை இடுறாரு, எல்லாத்தையும் போட்டுக்கோன்னு சொல்லி போட்டு கட்டளை. இப்போ சீடர்கள்லாம் பார்க்குறாங்க, முன்னாடியாவது கொஞ்சோண்டு நகையை போட்டுக்கிட்டு பேருக்கு உடுப்பை போட்டு இப்போ இன்னும் புதுசாக போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ தான் குரு என்ன பண்ணுவார், மற்ற சீடர்கள்லாம் கூப்பிடுவார். அந்த சீடரானவர் எப்போவும் இறைவனோடு லயித்தல் நிலையிலே இருப்பார். அவர் தனக்கு என்று அந்த உடைகளை அணிந்து கொள்ளவில்லை, தனக்கு என்று அந்த நகைகளை அணிந்து போட்டுக்கொள்ளவில்லை, தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அந்த உடைகளை போட்டு கொள்ளுகிறார், தனக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளுக்கு அந்த நகைகளை அணிவிக்கிறேன் என்று அந்த பாவனையிலே இருப்பாராம். இந்த இடத்துல இப்போ ஒரு கழுத்தில் நெக்லஸ் போட்டார் அப்படின்னா உடனே ஆஹா இறைவன் அந்த நெக்லஸை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பாவனை இந்த இடத்துல. அப்போ செய்கின்ற செயலெல்லாம் வெளியிலேருந்து பார்க்கும்போது சொகுசாக இருக்க அனுபவிக்கிற மாதிரியே இருக்கும். அவருக்கு உள்ளே என்ன சிந்தனை இருக்குது, எல்லாம் இறைவனுக்கு என்ற சிந்தனையின் பேரில் தான் அவர் ஃபுல்லாகவே போகிறார். ஸோ அப்போ அவருடைய எண்ணம் என்றது ஒன்று, செயல் என்பது ஒன்று. ஸோ அதுபோலத்தான் நீங்கள் தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பார்ப்பதற்கு சுகபோகத்தில் இருப்பது போல தோன்றினாலும் அவர்கள் முற்றும் துறந்த நிலையில் தான் அவர்கள் இருப்பார்கள். ஸோ அவர்கள் தான் இந்த இடத்துல தேவர்கள். இந்த தேவர்கள் உரைகின்றனா என்ன, இந்த இடத்துல இருக்கின்ற இடம், உரையில்னா வாழ்கின்ற இடம் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. ஸோ தேவர்கள் உரைகின்ற சிற்றம்பலம் என்றும் அப்படிங்கிறது. சிற்றம்பலம் என்னால் என்ன, இப்போ வழக்கமாக நம்ம எல்லாமே சைவத்தில் இருக்கவங்களாம் ஒரு அடியவர் இன்னொரு அடியவரை பார்க்கும்போது திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நம்மளுடைய வகுப்பு ஆரம்பிக்கும் போது ஒரு இறைவணக்கம் பாடுவாங்க, பாடி முடித்தவனே உடனே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருச்சிற்றம்பலம் என்றால் என்ன அப்படின்னு பொருள் பார்த்தோம்னா, திரு அப்படி என்றால்
முக்தி என்று பொருள். சித் என்றால் இறைவன் என்று பொருள். ஏன்னா சித்தத்தினுடைய எல்லை. சித்தம் என்றால் நம்முடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்லுவோம். சித்தம் என்றால் நம்முடைய மனத்தினுடைய ஆள் மனம். அதனுடைய எல்லை என்றால் அமைதியானது. இந்த இடத்துல அமைதியின் உருவம் இறைவன் தான். இந்த இடத்துல அமைதி என்றால் இப்போ நமக்கு ஒரு சத்தமே இல்லாத இடம் என்று பொருள் அல்ல. இப்போ ஒரு அறையில் இருக்காங்க, இப்போ ஒருத்தர் ஒரு நபர் மட்டும்தான் இருக்காரு, சுற்றி யாருமே இல்லை அந்த அறையில், அப்போ அவர் சைலண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அமைதியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த அமைதி கிடையாது. அமைதி என்பது பேரமைதி. இந்த இடத்துல எண்ணங்கள் கூட அசையாத நிலை. இந்த இடத்துல அந்த இடத்துல தான் இறைவனை பார்க்க முடியும் இல்லை இந்த இடத்துல. ஸோ அப்போ இறைவன் சித்தா என்று சொல்லக்கூடியது அந்த இடத்துல இறைவன். அம்பலம் என்றால் இடம் என்று பொருள். ஸோ திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொன்னோம்னா முக்தியை கொடுக்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பொருள். அப்போ ஒரு அடியவர் இன்னொரு அடியவரை பார்த்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னு 2 அடியவர்களும் ஒருவருக்கொத்தர் சொல்லிக்கிறார் என்றால் என்ன பொருள்? தனக்கு எதிராக ஒரு அடியவர் வரார், அவருக்குள்ளேயும் இறைவன் இருக்கார்ல. ஏன்னா இறைவன் இல்லாத உயிர்கள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இல்லையா. அப்போ அந்த எதிராக வர்ற ஒரு அடியவருக்குள்ள இவர் என்ன பண்றாரு? உனக்குள்ளே இறைவன் இருக்கின்றார் என்று நான் பார்க்கின்றேன், உனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் எனக்கு முக்தியை கொடுப்பார் என்று நான் நம்புகின்றேன். அதே அந்த என்ன 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல எதிரே வரக்கூடிய அனைத்து நபர்களையுமே இறைவன் வசிக்கக்கூடிய இடமாக எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கோபம், வெறுப்பு, அகங்காரம், மானம் ஏதாவது ஒன்று வருமா? அன்பு ஒன்றுதான் வரும் இந்த இடத்துல இல்லையா. நமக்கு ஏத்திர வராரு, ஆஹா முக்தியை கொடுக்கக்கூடிய இறைவன் இதுக்குள்ள இருக்காரு, அவர் மேலே எப்படி பொறாம கொள்றது, இந்த எண்ணம் எல்லாத்துக்கும் வரணும். அதுக்குத்தான் நம்முடைய சான்றோர்கள் திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தையை வைத்தார்கள். அப்போ ஒரு வார்த்தையும் சொல்லும்போது திருச்சிற்றம்பலம்ன்றது வார்த்தை, வாயில் வரக்கூடிய வார்த்தையால் சொல்லுதல் பலன் அல்ல. என்ன வரணும்? இறைவன் எனக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய இறைவன் இந்த உயிருக்குள் இருக்கின்றார். இந்த எண்ணத்தோடு சேர்ந்து திருச்சிற்றம்பலம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பலனானது அலாதியானது. என்ன பலன் அலாதியானது? இப்படி எல்லாரையும் இறைவனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய கோபம் வராது, அகங்காரம் வராது, ஆணவம் வராது. இது 3மே வராமல் போச்சுன்னா மாயை விலகிடும், இறைவனை பார்த்துடலாம். பாவனை தான் இந்த இடத்துல நமக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு இறைவனாக பார்க்க ஆரம்பிச்சு இறைவனாவே பார்த்துடலாம். அப்போ தேவர்கள் மொத்த சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய தேவர்கள், துறவு நூலக இருக்கக்கூடிய தேவர்கள் எங்கே உரையிறாங்களாம்? இந்த இடத்துல முக்தியை கொடுக்கக்கூடிய இறைவன் வீட்டிற்கக்கூடிய அந்த இடத்துல அவர்கள் வீட்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல. ஸோ 2வது அடியில்னு சொல்றாரு, தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்றும் அப்படிங்கிற. சிதம்பரம் என்று சொல்லப்படுவது எது இந்த இடத்துல? ஏன்னா தேவருக்கு பொருள் பார்த்துட்டோம், உரைகின்றதுக்கு தெரியும், பார்த்தாச்சு. சிதம்பரம் என்று சொல்லக்கூடியது எது இந்த இடத்துல? சித் அம் பரம், இதுதான் சிதம்பரம். நம்ம இங்கே நடராஜர் கோயில் இருக்கு இல்லையா, சிதம்பரம் ஊர் சொல்லுவோம் இல்லையா, அதான் சித்து அம்மு பரம். அப்படின்னா என்ன பொருள்? சித்தமாகிய ஆகாசத்தில். இந்த இடத்துல சித்தம்னா எது? நம்முடைய எண்ணம் உள்ள சொல்லியாச்சு இல்லையா, மனம், புத்தி, சித்தம் சொன்னோம். உள்ள சித்தம் ஆள் மனம் அமைதியான அந்த எல்லையிலே என்ன இருக்கும்? அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. அந்த இடத்துல ஒன்றும் இல்லாத ஒரு இடம், வெற்றி இடம் எது? ஆகாசத்தை குறிக்கும் இந்த இடத்துல. சிதம்பரம் கூட பாருங்க, பஞ்சபூதத்தில் ஆகாய தத்துவம் தான் இந்த இடத்துல இல்லைங்களா. அப்போ சித்தமாகிய ஆகாயத்தில் பரம் வீற்றிருக்கக்கூடிய இறைவன் என்றும் அப்படியே. ஸோ தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்றும். ஸோ 2வது அடி சொல்லிட்டார் இந்த இடத்துல. தேவர் உரைகின்ற திரு அம்பலம் என்றும் அப்படிங்கிறார். முதல்ல சிற்றம்பலம்னு சொன்னார், அப்புறம் சித்தம்பரம் அப்படின்னு சொன்னார், இப்போ திரு அம்பலம் இந்த இடத்துல. திருன்னா முக்தி, அம்பலம்னா இடம். ஸோ முக்தியை கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல. ஸோ தேவர்கள் உரைகின்ற முக்தியை கொடுக்கக்கூடிய இடம். 3வது அடியில் இதையும் சொல்லிட்டார் இந்த இடத்துல. 4வது அடியில் என்ன சொல்றாரு? தேவர் உரைகின்ற தென் பொதுவே ஆமே அப்படின்ற இந்த இடத்துல. ஸோ தென்னா என்ன இந்த இடத்துல? தெற்கு பகுதி. பொதுவே அப்படிங்கிறார் இந்த இடத்துல. தெற்கு பகுதி எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இறைவனுடைய திருவடியை குறிக்கும். பொதுவான இடமாகிய திருவடியை இந்த இடத்துல குறிக்கும். அது வே என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நம்ம பலமுறை நம்ம வகுப்பில் பார்த்துருக்கோம். வே என்பது ஒரு மறைபொறையில் குறிக்கும். போன வகுப்பில் கூட இப்போ சொன்னோன்னு நினைக்கிறேன், ரொம்ப விரிவாக பலமுறை சொல்லியிருக்கோம். வே என்று சொல்லப்படுவது ஒரு மறைபொருளை குறிக்கும் இந்த இடத்துல. அப்போ இறைவன் என்ன பண்ணுறார்? இந்த இடத்துல திருவடியில் மறைந்து நிற்கின்றார் இந்த இடத்தில்.
இது 4வது அடியில் சொல்கிறாரு. ஸோ 4 அடிக்கும் பார்க்கும்போது வேறு வேறு வர்ற மாதிரியே இருக்கும் இந்த இடத்துல. ஆனால் 4 அடிக்கும் சேர்த்து நாம் இந்த இடத்துல பொருள் பார்க்கும் பொழுது அரசர்கள் போல அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாகவும் துறவு நிலையில் இருப்பவர்களாகிய அந்த தேவர்கள் வீட்டிருக்கக்கூடிய அந்த சிற்றம்பலம் முக்தியை கொடுக்கக்கூடிய அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்துலையும், அதே போல் வெற்று இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலும் முக்தியை கொடுக்கக்கூடிய திருவம்பலம் எல்லா இடத்துலையுமே, இந்த இடத்துல முக்தியை கொடுக்கும் எல்லா இடத்துலையுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இறைவனுடைய திருவடி தான் அங்கு இருக்கின்றது. அந்த திருவடி என்று சொல்லப்படுவது நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஒரு கோயிலுக்கு போகிறோம், இறைவனுடைய இப்போ ஒரு முருகரோ பெருமாளோ இல்லை சிவனுடைய பார்க்குறோம், சிவலிங்கம் சிவ ரூபத்தில் இருக்கார் இல்லையா, அதே பார்க்குறோம், அவருடைய திருவடியை பார்க்குறோம் இந்த இடத்துல. அப்போ அந்த திருவடியில் தான் யார் இருக்காங்க இந்த இடத்துல? தேவர்கள் உறைஞ்சிருக்காங்க. தேவர்களும் அங்கு தான் உறைந்திருக்கின்றார்கள். அங்கு அத்தனை சுகங்களும் அங்கே கொட்டி கிடக்கின்றது. அதே நேரத்தில் எல்லாத்தையும் துறவு நிலை அதுவும் அங்கே தான் இருக்கின்றது. ஸோ நம்ம இறைவனுடைய திருவடியை போய் நம்ம பார்த்தோம்னா என்னென்னலாம் ஆசைப்பட்டு நம்ம அனுபவிக்கணுமோ அனுபவிக்க வேண்டும் என்று உண்மையான ஆசையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, அதை அனைத்தும் அந்த இறைவனுடைய திருவடி கொடுக்கும் இல்லையா. அதே நேரத்தில் துறவு, இந்த இடத்துல ஆசையெல்லாம் அனுபவிச்சாச்சா, போதுண்டாப்பா எனக்கு இப்படியே இறைவனை போய் சேரணுமா, அதையும் அந்த திருவடி தான் கொடுக்கின்றது. இதெல்லாம் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இறைவனுடைய திருவடியில் தான் இருக்குது. அதனால தான் தேவர்கள்னு ஆரம்பித்தார் இந்த இடத்துல. சொன்ன இந்த ரெண்டுத்தையுமே நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அது எங்கே இருக்குது? இறைவனுடைய திருவடியில் இருக்குது. அது எங்கே இருக்குது? வேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, தென் பொதுவே அப்படின்னு முடித்தார் இல்லையா. வே என்று சொல்லப்படுவது இப்போ தான் சொன்னேன், மறைபொருள் வேவை குறிக்கும். ஸோ இந்த ஓங்கார சத்தமானது மறைபொருளாக அந்த இறைவனோடது திருவடியில் இருக்கின்றது. அப்போ இந்த ஓங்கார சத்தத்தை தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டே இருந்தோமேயானால் எங்கே செய்வோம்? அந்த இடத்துல நம்முடைய என்னென்னலாம் ஆசைகள் இருக்கோ, ஆசைகள் உண்மையான ஆசையாக இருக்கும் பட்சத்தில் அதை அனுபவிக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளுமே அந்த ஓங்கார மந்திரமே நமக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் ஆசைகள் எப்பயுமே அனுபவிச்சோன்னு வச்சுக்குவோம், என்னாகும்? இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? மாயை நம்மை இழுத்து கொண்டே செல்லும். என்ன பண்ணோம்? மாயையை அது விளக்கி கொடுக்கும். அந்த ஓங்கார மந்திரம் என்ன பண்ணுது? மாயையை விளக்கியும் கொடுத்து நம்மை துறவு நிலைக்கும் அழைத்து சென்று அந்த இறைவனது திருவடிக்கே நம்மை அழைத்து சென்று வைக்கும். ஸோ தான் அந்த பாடலுடைய கருத்து. ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட பாடல் இது. இதில் ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. இதுல நாங்களே இப்ப இந்த சிற்றம்பலம், சிதம்பரம், திருவம்பலம் மற்ற பொதுவேண்டு 4 விஷயங்களை பார்க்கிறோம். ஆனா தேவர்ன்றது ஒரே ஒரு தேவர் தான். அப்ப இதுல நாங்கள் இந்த தேவரை 4 விதமா பார்க்க வேணுமா? 4 விதமா பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல செய்தி என்பது தேவர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பது அல்ல. தேவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை ஒரு உவமையாகத்தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கு. தேவர்கள், நான் தான் அவ்வளோ விஷயம் கதை சொன்னோம் உங்களுக்கு. அவர்கள் சுகதுக்கத்தையும் அனுபவிப்பார்கள், துறவு நிலையும் இருப்பார்கள். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? சில நேரத்தில் துறவு நிலையில் இருக்க மாதிரி, ஐயா எனக்கெல்லாம் பிடிக்கலப்பா இதெல்லாம் எனக்கு அப்படின்றதுன்னு சொல்லிக்குவோம். ஆனால் அதுலேயும் முற்று பெற்ற நிலைக்கு போக மாட்டோம். நான் ஆசைப்பட்றேன், இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் சூழ்நிலை பலருக்கு கிடைக்காது. ஸோ ஆசையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கும், துறவு நிலைக்கு போக முடியாமல் இருக்கும். இந்த இடத்துல பற்றையும் விட முடியல, ஆசையும் கிடைக்க மாட்டேங்குது இல்லைங்களா? ஒருத்தர் கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது, பொருளாதாரம் இல்லை. அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. சரி கார் வாங்கலை, இன்னும் எனக்கு இந்த வெறுத்து போச்சு, நான் பற்று இல்லாமல் இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னா அதையும் விட முடியுதா? உள்ளேருந்து உறுத்திக்கிட்டே இருக்கேன் இல்லையா? அப்போ இரண்டுமே எங்கே கிடைக்கும் அப்படின்னா அந்த இறைவனுடைய திருவடியில் தான் கிடைக்கும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த இடமே சொல்லப்படுது. இப்ப தேவரண்ட ஒன்றையும் மற்ற வேற 4 விஷயத்தை சொல்ற. ஒரே ஒரு தேவரை சொல்லிட்டு சிற்றம்பலம், சிதம்பரம், அம்பலம், பொது ஆமி என்று போட்டு அந்த தேவரண்டது ஒன்று 4க்கும் ஒரே ஒரு விதத்தான் பாவிக்கிறார். அதான் இப்ப அது எப்படி இப்ப 4 விதமா பார்க்க வேணுமான்றது. இப்போ முதல் அடியில பாத்தீங்கன்னா அந்த திருச்சிற்றம்பலம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு தான் இப்போ நம்ம சொன்னோம், விளக்கம் பார்த்தாச்சு. முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் இறைவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள். நீங்கள் எதிர ஒருத்தரை பார்க்குறீங்களா, திருச்சிற்றம்பலம் சொல்கிறீங்களா, என்ன பண்ணோம்? நீங்கள் திருச்சிற்றம்பலம் எல்லா இடத்துலையும் இறைவனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மொத்தம் எல்லாத்தையும் இறைவனாகவே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு இந்த ஓங்கார மந்திரம் உங்களுக்கு வழிவகுக்கும்.
நீங்கள் ஓமந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளையும் இறைவனை பாருன்னு சொல்லிட்டு நம்ம நிறையா தலைப்பில் வகுப்பில் பார்த்துருப்போம். அந்த எண்ணம் இப்போ வருதுன்னா வரமாட்டேங்குது. ஆனால் நீங்கள் ஓங்காரத்தை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். இது ஒன்று. இரண்டாவது சிதம்பரம். அது என்ன சொல்லுது? சித்தத்தினுடைய எல்லை இல்லைங்களா? அமைதியினுடைய எல்லைக்கு போகணும். அப்போ அமைதியுடைய எல்லை தான் சிதம்பரம் இந்த இடத்துல இல்லைங்களா? அங்கே தான் இறைவன் வீட்டு இருக்கிறார் இந்த இடத்துல. அப்போ இங்கே மனம் நமக்கு சதா அளவாஞ்சிக்கிட்டே இருக்கே, தூங்கும்போது கூட அசைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல மனமானது. அதனால தான் திரும்பி படுக்கிறோம் இந்த இடத்துல. தூங்கும்போது எண்ணமே இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. தூங்கும் போதும் எண்ணம் வந்து கொண்டே தான் இருக்கின்றது இந்த இடத்துல. மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல. அதனால தான் திரும்பி படுக்கிறது, கையாட்டுறது, காலாட்டுறது எல்லாம் தூங்குறது நடக்கிறது தான் இந்த இடத்துல. சதா சொல்ல மனசு அழிஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ அந்த ஓங்காரத்தை சொல்லும் பொழுது இந்த மனமானது அந்த அமைதியின் எல்லைக்கு போய் நிற்கும். அங்கே இருக்கக்கூடிய இறைவனை தரிசிக்கும் இல்லையா? இப்போ மனித இயல்பாக பாருங்கள், ஆசையை அனுபவிக்கணுனாலும் ஓங்காரம் மந்திரம், துறவு நிலைக்கு போகணுன்னாலும் ஓங்காரம் மந்திரம், அமைதியின் எல்லைக்கு போகணுன்னாலும் அந்த இடத்துல ஓங்கார மந்திரம். இந்த இடத்துல எல்லாவற்றுக்கு மேலாக இறைவன் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கார். ஆனால் நமக்கு தெரியல, இது காலி இடம், அங்கே குப்பையாக இருக்குது, இங்கே வெளிச்சமாக இருக்குது, இங்கே இருட்டாக இருக்குது, இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கார் இல்லையா? அதான் இந்த இடத்துல திரு அம்பலமே அப்படிங்கிறாரு. அப்போ ஒவ்வொரு இடமும் இங்கே இடத்துல நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய இடம்தான் என்பதை இந்த ஓங்கார மந்திரத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அது நமக்கு புரிய வைக்கும். ஸோ இதைத்தான் 3 இடத்துல சொல்கிறார் இந்த இடத்துல. இந்த மூன்றுமே எங்கே இருக்கின்றது? இறைவனுடைய திருவடி. ஓங்கார மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இறைவனுடைய திருவடி எங்கே? அங்கே தான் ஓங்கார மந்திரம் அங்கே தான் மறைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேவர் உரைகின்றது, தேவர் உரைகின்றது நாளுக்கும் தேவர் உரைகின்ற இந்த தேவர்ன்றது இப்ப ஒரு நாலு தேவர் உரைகின்ற தேவர் உரைகின்றது சொல்றாரு. 4 இடத்திலும் ஒரே இதைத்தான் சொல்றாரு. தேவர் உரைகின்ற வசனத்தை 4 விதமா சொல்லி அங்கால வார 4 வித்தியாசமானதை சொல்றாரு. ஒரு பொதுவானதை சொல்லி. ஓகே, நீங்க அதான் இன்னும் உங்களுக்கு நீங்க தேவர்கள் என்பதை விட்டு வெளியில வரமாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது உவமை. அது துறவு ஒரு சுகதுக்கம். நீங்கள் எதை அனுபவிக்க வேண்டுமென்றாலும் இது ஒரு 2 தான் முன்னாடி வந்து நிற்கும். ஆமாவா இல்லையா? நீங்க மனம் அமைதி அடையணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அமைதி அடிதா? ஒன்று ஆசை வந்து நிற்கும், இல்லை துறவு வந்து நிற்கும். அதுக்கு தான் இங்கே தேவர்கள் 2வது அடியில் சொல்றாரு இந்த இடத்துல. நீங்கள் எல்லா இடமும் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள், துக்கமும் சில இடங்கள்ல இருக்கும், சில இடங்களில் சுகமும் இருக்கும் இந்த இடத்துல இல்லையா? நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இங்கேயும் துக்கமும் இருக்கும் சுகமும் இருக்கும். பார்க்குக்கு போகிறீங்க, அங்கேயும் சில நேரம் சுகமாக இருக்கும், சில நேரம் துக்கமாக இருக்கும். அது திருவம்பலம் இந்த இடத்துல. ஸோ தேவர்கள் என்று சொல்லப்படுவது ஒரு பொதுவான வார்த்தை. இந்த அவங்க சுகமாகவும் ஒரே இடத்துல இருக்கின்றது ஓமையாக சொல்லப்படுறது தான் தேவர்கள் இந்த இடத்துல. ஓமையா இப்போ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நல்லது ஐயா. நன்றி ஐயா. நல்லது ஐயா.